பாரு எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் பழமொழி சொல்லுவாங்கள்ல, மாதுளம்பூ நிறத்தாலேன்னு. அது மாதிரி அந்த மாதுளம்பூ அவ்வளோ அழகாக நல்ல கலரு செமையாக இருக்குது. இதை பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. எப்போ வந்தாலும் சூப்பரான கலர். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இட்லி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இட்லி வந்து உளுந்தே இல்லாமல் ஒரு இட்லி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து நான் சின்ன வயசாக இருக்குல்ல, இந்த மாதிரி இட்லி நிறைய பேர் செய்வாங்க. நான் கூட சொல்லுவேன், எப்படி உளுந்து இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்பா. இப்போ இன்றைக்கி நம்ம உளுந்து இல்லாத வெறும் அரிசி வெந்தயத்தை வச்சு தான் இன்றைக்கி அந்த இட்லி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியானதுங்க. அந்த வெந்தயமும் குளிர்ச்சியானது. அது கூட ஒரு 4 கொட்டைமுத்து போட்டு ஆட்டுவோம். நிறைய பேர் வந்து கொட்டைமுத்துனா நல்லதா கெட்டதா சேர்க்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்காகவே கொட்டைமுத்துல விளக்கெண்ணெய் எடுத்து நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறோம். அது இனிமேல் வரும் பாருங்க. இது கெட்டதா நல்லதாங்கிறத அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. இன்னைக்கு அதில் ஒரு 4 கொட்டைமுத்து போட்டு வெந்தயம் கொட்டைமுத்து அவ்வளவுதாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. ரொம்ப அருமையாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்குலாம் ரொம்ப குளிர்ச்சியானது. வெந்தய இட்லி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வெந்தய இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. பிக்கிறதுக்கு எப்படி வருது பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹரிணி விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்க நாங்கள் மட்டன் கைமா உருண்டை, அதாவது கோலா உருண்டை வீடியோ போட்டிருந்தோம். அதை அப்படியே அவங்க வீட்டில் அவங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, நான் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வெந்தய இட்லிக்கு 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி மட்டும் போடுறதுனால போட்டுக்கலாம். பச்சை அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டும் கலந்து போடுறதுனால போட்டுக்கலாம். இந்த டம்ளரால் 3 டம்ளரு எனக்கு 1 கிலோ வரும். இதில் 1 டம்ளர் பச்சரிசி 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் எதுக்கு பச்சரிசி எடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே பச்சரிசி கொஞ்சம் கலந்துக்குவேன். பாருங்க 2 கலந்துருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு வெந்தயம் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது 1 டம்ளருக்கு அளவு சொல்லுங்கள், 2 டம்ளருக்கு சொல்லுங்கள், 1 கிலோவுக்கு சொல்லுங்கள், அப்புறம் 1 கிலோவுக்கு சொன்னால் அரை கிலோவுக்கு சொல்லுங்கிறாங்க, அரை கிலோவுக்கு சொன்னால் 1 டம்ளருக்கு சொல்லுங்கிறாங்க. இதை எப்படிங்க நான் சொல்ல முடியும்? நீங்கள் அதிலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி 2 டம்ளருக்கு போடுறோம்னா அதையே நீங்கள் பாதியே எடுத்துக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். 35 கிராம். நீங்கள் 50 கிராம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையில் பாருங்கள், இப்போ நான் கொட்டி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா இப்படி இருக்கணும். 1 கிலோவுக்கு இதுதான் கணக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அளந்து போட முடியாது, இல்லை எடை மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதில் நீங்கள் அரை கிலோ போட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த கையில் எடுக்கிறதுல பாதியாக போட்டுக்கோங்க. இப்போ இதை ஊற வச்சிடலாம். நான் காலையில் ஆட்டுறதுக்கு இப்போ நைட்டே நான் எடுத்து ஊற வைக்க போகிறேன். அரிசியும் சரி உளுந்தும் சரி இப்போ நான் ரெண்டையுமே ஊற வச்சிட போகிறேன். நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். வெந்தயத்தையும் ஒரு கழுவு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கையில் இதே தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும், இல்லைன்னா அந்த வெந்தயத்தோட பவர் போயிடும். நல்லா குளிச்சு, அதனால் நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை எப்போவுமே கீழே கொட்டிடக்கூடாது. ஆட்டும் பொழுது தண்ணியோடவே சேர்த்து ஆட்டிக்கணும். இப்போ ஊறட்டை நான் காலையில் காட்டுறேன். இப்போ அரிசி வெந்தயம் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. வெந்தயமெல்லாம் எப்போவுமே நைட்டே ஊற வச்சுருங்க வெந்தய இட்லிக்கு. அப்போ தான் அது புளிச்சு அந்த இட்லி நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாருங்கள், அது நல்லா பொங்குற தன்மை வரும். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தனியாக அரைச்சிக்கணும்.
இப்போ நான் கல்லை கழுவிட்டு வச்சுருக்கிறேன். வெந்தயத்தை எப்போவுமே இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணியை மட்டுமே வச்சு ஆட்டுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். சீக்கிரம் அரைவட்டுரும். வெந்தயம் ஊற வச்சு அரைக்கிறது சீக்கிரம் அரைவட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். அப்போதான் நிறைய வெந்தயம் வரும். இப்படி கெட்டியாக வரும். பாருங்க, நம்ம எவ்வளோ வெந்தயம் போட்டால் நல்லா பொங்கி வந்து நிற்கிது பாருங்க. இப்படி நல்லா பந்த மாதிரி நிற்கணும். எடுத்துக்கலாம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ போட்டிருக்கனால இது எனக்கு 1 கிலோ அரைக்கும். நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஆனால் ஒட்டுக்க போடாமல் எப்போவுமே கம்மி கம்மியாக போடுங்க. கொஞ்சம் ஓட விட்டு போடுங்க. அரிசியெல்லாம் போட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் ஒரு 5 கொட்டைமுத்து, அதாவது ஆமணக்கு விதை, கொட்டைமுத்து எது வேணாலும் சொல்லலாம். அதை இந்த மாதிரி உரிச்சிட்டு அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த கொட்டைமுத்து போடுறதுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது வெந்தய இட்லி, வெந்தயமும் குளிர்ச்சி, விளக்கெண்ணையும் குளிர்ச்சி. நம்ம வயிறு வலிச்சா விளக்கெண்ணெய் தானே தேய்க்கிறோம். அப்போ ரெண்டுமே குளிர்ச்சியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 கிலோவுக்கு 5 முத்து போடுறேன்னா அரிசி கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப இட்லி அவ்வளோ வெள்ளையாக சாஃப்டாக இருக்கும். பிசு பிசுன்னு வராது. இப்போ இதை அரையட்டும். இப்போ அரிசி போட்டு விட்டு மாவு அரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே எங்கள் பொண்ணு ராஜேஸ்வரி என்னை என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னு பாருங்கள். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. எப்படி வச்சு நல்லா வச்சுருக்கேன்னா, எங்கள் புள்ள வாசின்னு என்னை வாசிக்க வச்சுட்டா எங்கள் ராஜேஸ்வரி. எப்படி வச்சுருக்கிறா, நல்லா வச்சுருக்கிறேன்னா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல இருந்து இந்த பாட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யதார்த்தமாக அவங்க வீட்டில் உட்காந்துட்டு, அதாவது ஃபேஸ்புக்கை போட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த பாட்டு வந்துச்சு. வந்தோடனே பார்த்துக்கிட்டு இருந்தோடனே அவளுக்கு, அம்மா உனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ல, வா உன்னை வாசிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே என்னை வாசிக்க வச்சு எடுத்தது தான் இந்த 2 வரியும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அரிசி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதிலே தேவையான அளவு உப்பும் போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ நம்ம மாவை அள்ளிக்கலாம். இப்போ மாவெல்லாம் அள்ளியாச்சு, உப்பும் போட்டாச்சு. கலக்கி வச்சிடலாம். நல்லா உறவு சேர கலக்கிடுங்க. வெந்தயம் நல்ல பந்து மாதிரி உருண்டுக்கிட்டே கிடக்கும். அதனால் நல்லா கலக்கிக்கங்க. மாவில் உறவு சேர்ற மாதிரி. மாவை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கி வைங்க. ரொம்ப கெட்டியாக கலக்கக்கூடாது. இப்போ நம்ம கலக்கி வச்சாச்சு. இது நைட்டுக்கு தான் இட்லி ஊற்றணும். அதனால் நான் நைட்டே அரிசி ஊற வச்சு இப்போ காலையில் ஆட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் நான் 12 மணிக்கு ஆட்டி வச்சேன். பாருங்க, கொஞ்சம் ஓரளவு புளிச்சிருக்குது. ரொம்ப புளிக்கலை, ஆனால் ஓரளவு புளிச்சிருக்குது. பாருங்க, தண்ணி காயுது. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே இட்லி கலக்கி விடாம தான் ஊற்றுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் ஊற்றுறேன். இங்கே தண்ணி காயுது. இப்போ வச்சுக்கலாம். இப்போ 2 தட்டுமே ஊற்றி வச்சாச்சு. 7 நிமிஷத்தில் வெந்துடும். நான் அப்புறம் காட்டுறேன்.
இப்போ இந்த இட்லிக்கு ஒரு சட்னி அரைக்கணும். இந்த சட்னி நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் போல் சீரகம், கருவேப்பிலை, ஒரு 5 மோர் மிளகா, 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 2 ஸ்பூனு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாமே அப்படியே பச்சை அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். கொத்தமல்லியை மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு, அரைக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த சட்னி. இப்போ இது தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு, சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சுவையான சட்னி ரெடி. இப்போ இட்லி வந்துருச்சால பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றினேன், எப்படி வந்திருக்கு பாருங்கள். இட்லி நல்லா வந்திருக்கு. இது தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்குவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா மெத்துணும், சூப்பராக இருக்குது இட்லி. இப்போ இந்த மாவில் நான் 2 இடத்துல இட்லி ஊற்றிட்டு மீதி மாவு இருக்குது. இப்போ இந்த மாவில் நான் தோசை ஊற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்படி இந்த மாவில் தோசை வருமானு கேட்பீங்க, அதனால தான் நான் தோசையும் ஊற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும், தோசை மாவு மாதிரி அந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ கல் காஞ்சிட்ருக்கு. நல்லா புல்ல எடுத்து விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வந்திருக்குது. பாருங்க இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. மாவை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கி வைங்க, ரொம்ப கெட்டியாக கலக்கக்கூடாது. அது உளுந்தெல்லாம் போட்டு கலக்கி வைக்கும் பொழுது கணக்காக வைப்போம். நம்ம வெந்தய இட்லிக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாகவே கலக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாவை கலக்கி விடாமல் தான் இட்லி ஊற்றணும். நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா கல்லாட்டாயிரும். மாவை கலக்கி விடாமல் ஊற்றிக்கணும். கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெள்ளை எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம வெந்தயம் மட்டும் தானே போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் அந்த வெந்தயம் சேர்ந்ததுனால கொஞ்சம் இட்லி வெள்ளையாக எல்லாமே இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. பிக்கிறதுக்கு எப்படி வருது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லியில் சட்னி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சட்னி இட்லி பொடி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் இட்லி பொடி இப்படி தூவிக்கோங்க. இப்படி இட்லி பொடி தூவி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த இட்லிக்கு. இந்த இட்லி பொடி சட்னி எல்லாம் சேர்ந்து வெந்தய இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொடிக்கு. அதுக்கும் தோசையும் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது. தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கணும். இந்த கலர் வர்றதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை தூவிக்கலாம் லைட்டாக. நான் கொஞ்சம் போல் சர்க்கரை தூவிக்கிட்டேன், உங்ககிட்ட காட்டலை, மறந்துட்டேன். நீங்கள் கொஞ்சமாக தோசை ஊற்றணும்னா லைட்டாக சர்க்கரை தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான வெந்தய இட்லி தோசை ரெண்டுமே அருமையாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.